அதே போலதான் இன்னும் ஒரு பிரச்சனை பூதாகரமாக நேற்று 2 தினங்களாக ஒரு ஆர்ப்பாட்டம் LMSL லங்கா மினரல்ஸ் லிமிடெட்டுக்கு முன்னால் நடந்து கொண்டிருக்கிறது. அங்கு இது புல்மோட்டையில் இருக்கிற கனியமணல் கூட்டுத்தாபனம். அந்த வளம் இந்த நாட்டுக்கு டாலர் கணக்கான மில்லியன் டாலர்களிலே தான் வருமானத்தை நாட்டுக்கு ஈட்டி கொடுக்கிறது. அங்கு வந்த அமைச்சர்கள், இந்த உங்களுடைய அமைச்சர் அல்ல, இதற்கு முன்னர் இருந்த அமைச்சர், அதாவது காலியைச் சேர்ந்தவர் தான் அமைச்சராக இருந்தவர், 40 பேரை நியமித்திருக்கிறார். அதிலே 40 பேரும் காலி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள். புல்மோட்டையிலே கனியமணல் கூட்டுத்தாபனம் இருக்கிறது. அதன் பிறகு அந்த மக்கள் ஆர்ப்பாட்டம் செய்து எங்களுக்கும் தாருங்கள் என்று கேட்ட பொழுது 2023 10ஆம் மாதம் 40 பேரை நியமித்திருக்கிறார். அதிலே 40 பேரிலே 17 பேர் தான் மிஞ்சி இருக்கிறார்கள். ஏனையவர்கள் தொழிலை விட்டு சென்று விட்டார்கள். 2024 அந்த ஊரைச் சேர்ந்த 34 பேரை நியமித்திருக்கிறார். அவர்களுக்கு 3 மாத காலம் சம்பளம் வழங்கிவிட்டு 3 மாதத்திலே உங்களுடைய அரசாங்கம் வந்த பிறகு சம்பளம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல் 2024ஆம் ஆண்டு 7ஆம் மாதம் 46 பேரை நியமித்திருக்கிறார்கள். அவர்கள் 46 பேரும் இன்னுவரை வேலை செய்கிறார்கள், சம்பளம் இல்லை. அதன் பிறகு 2024 8ஆம் மாதம் 11 பேரை நியமித்திருக்கிறார்கள். எனவே அங்கு 91 பேர் சம்பளம் இல்லாமல் 15 மாதங்களாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதிலே அதாவது அந்த ஊரைச் சேர்ந்தவர்கள், அந்த ஊரை சுற்றி உள்ளவர்கள், இந்த கனியமணல் கூட்டுத்தாபனத்தினால் அங்கு நிறைய பேர் கேன்சரினால் மரணித்திருக்கிறார்கள். அந்த பகுதியிலே அந்த மக்களுக்கு பல பாதிப்புகள் இருக்கிறது. அங்குள்ள பணம் இந்த நாட்டுடைய வருவாயாக வந்து கொண்டிருக்கிறது. அவ்வாறு இருக்கின்ற பொழுது வேறு மாவட்டங்களில் உள்ளவர்களுக்கு தொழிலை கொடுத்து சம்பளத்தை கொடுத்து விட்டு அதே ஊரைச் சேர்ந்த அதே சுற்றுச்சூழலில் இருக்கின்றவர்களுக்கு அவர்களுடைய வேண்டுகோளின் பேரிலே ஆர்ப்பாட்டத்துக்கு பிறகு தொழிலை கொடுத்து விட்டு அவர்களுக்கு சம்பளம் கொடுக்காமல் வேலை வாங்கி கொண்டிருப்பது ஒரு நியாயமானதா என்று நான் இந்த அரசாங்கத்திடத்தில் கேட்கின்றேன். இந்த விஷயத்தில் கவனம் செலுத்தி அந்த LMSL அந்த 91 பேருக்கும் சம்பளத்தை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு இந்த அரசாங்கத்திடத்திலே நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன். அதே போல எங்களுடைய அமைச்சர்